ஸோ பேங்க் கிராஷ்ல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆச்சு எபிசோட்ஸ் போட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் கன்சிக்யூட்டிவாக வந்து பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இந்த எபிசோடு என்ன அப்படின்னா, சோலோ டிராவலிங் பற்றி இன்ஸ்டாகிராமில் நான் ஒருத்தவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அவங்க வந்து உட்காந்து எனக்கு இந்த விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பொறுமையாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு எபிசோட் தான் மாதிரி பிளான் பண்ணோம், 1 or 2 எபிசோட்ஸ் மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் நிறைய பேசிட்டு வந்ததுனால அதை வந்து சீரியஸாகவே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அஹ், ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சீரீஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு. இந்த எபிசோட்ல வந்து அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் பற்றியும் அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்கன்றத பற்றியும் சொல்லுவாங்க. அதோட கண்டினியூஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த பார்ட்ஸ் பாகங்கள்ல வந்து வரும், கேளுங்க. இன்னொரு ஒரு இது வந்து மூமெண்ட் ஃபன்னியா இல்ல எப்படி சொல்றதுனே தெரியல. ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல புஷ்கர் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நான் ஒரு ஸ்டே புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் நியூ இயர் டைம், அதனால கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம், அதனால வந்து டக்குன்னு ஃபுல் ஆயிடுச்சு ஹாஸ்டல் எதுவுமே கிடைக்காம. ஸோ அதனால ஒரு ஸ்டேல வந்து எனக்கு பக்கத்துல ஹாஸ்டல் பக்கத்துல என்ன தெரிஞ்ச ஒரு ஸ்டேல வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹை கேகே, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நான் வந்து அஹ், எப்படி இது ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சரி, ஸோ நானே சொல்லலவா? இல்ல இல்ல ஆ, நானே சொல்லிடுறேன் இருங்க. ம். ஸோ நான் வந்து ரேண்டமா இன்ஸ்டாகிராம் நிறைய ஃபீட் பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணி பேசணுன்றது வந்து அஹ், ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய போயிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து எனக்கு நீங்கள் சோலோ ட்ராவலிங் பண்ணுறீங்கன்றதுல ஒரு 2 3 ரீல்ஸும் பார்த்தேன், போஸ்ட்டும் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். பார்த்துட்டு யூடியூப்லேயுமே போய் பார்த்தேன். நீங்கள் ஒரு 50+ வீடியோஸ், ஷார்ட்ஸும் ப்ளஸ் ஒரு ஃபுல் வீடியோ வந்து ஒரு 10 லெசன் கீழே போட்டிருக்கேன். ஸோ நான் அந்த நார்த் சைடான ட்ராவல் பண்ணது எல்லாமே பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு நான் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணேன். இந்த மாதிரி நாங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறோம், பேங்க் வந்து எங்கள் ப்ரொஃபைல் இருக்கு, இந்த மாதிரி போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பேசணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஓகேனா நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து கேட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ கேகே. என்ன என்னோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபைல் இல்ல. பட் ஸ்டில் சவுத் தமிழ்நாடுல அதுவும் மதுரை சைடு ஒரு பொண்ணு இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா தனியா சுத்திட்டு இருக்காங்கிறது எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பார்ப்பாங்க, சில பேர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கிறதே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதே இது எனக்கு. நீங்க எப்படி ஃபைன் பண்ணீங்கங்கிறதே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் டவுட்டா இருந்தது. பட் நான் ஒரு சோலோ டிராவலர் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி என்னோட டிராவல்ல நான் நிறைய பேர், உங்களுக்கு நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க, நான் ரெக்கார்ட் பண்ணலாதான் வித்தியாசம் மாதிரி. ஸோ மோஸ்ட்லி நான் நிறைய பேர் மீட் பண்ணுவேன், நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். பிளஸ் பீப்புள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க இப்போ நான் எந்த ஒரு இடம் போனாலுமே ஒரு புது விஷயம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நான் ஆசைப்படுவேன். ஸோ அதனால நீங்க என்ன அப்ரோச் பண்ணவுமே வந்து இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே, சரி நம்ம எப்பயுமே எல்லார்கிட்டயும் சொல்ற விஷயத்த ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம். இதன் மூலியமா நிறைய பேர் வந்து நிறைய இன்னும் சோலோ டிராவலர்ஸ் நம்ம ஊர் சைடு, நம்ம தமிழ்நாடு சைடுல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு இது ஒரு புது நல்ல அனுபவமா இருக்குங்கிற மாதிரி நான் டக்குனு நீங்க கேட்டதுமே எதுவுமே யோசிக்கல. பாத்துக்கலாம், நம்ம எப்பவுமே டிராவலர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கோ வித் த ஃப்ளோ மெத்தடாலஜி தானே ஃபாலோ பண்ணுவோம். அது மாதிரி சரி எப்படி இருக்கு இந்த அனுபவம் அப்படின்றதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ற அனுபவம் வந்து நம்ம 2 பேருக்குமே ரொம்ப நம்மளோட மெமரிஸ் இது ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன் கேட்க. ஸோ தேங்க்யூ ஃபார் நீங்க வந்து நாங்கள் கேட்டதை வந்து அந்த ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணி எங்க கூட பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்க ஃபாலோவர்ஸ்ன்றது வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்குன்றது வந்து மேட்டர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம பண்ற கண்டென்ட் வந்து சேரு அங்க போய் சேர்ற 10 பேருக்கு கரெக்டா போய் சேர்ந்தா போதும்ன்றதுதான் நாங்க வச்சிருக்க ஒரே அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்க. ஸோ கரெக்ட் கேக்கு. அதே மாதிரி என்ன மாதிரியே தான் உங்களையும் பார்த்தேன். ஸோ ரொம்ப ஃபாலோவர்ஸ்காண்டியோ இல்ல மானிட்டைசேஷன் பணத்துக்காக அது மாதிரி இல்லாம ஜென்யூனா பீப்புள் ரீச் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து நிறைய கேட்கணும், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு நல்ல தாட்டோட நீங்களும் இருந்தீங்க. ஸோ அதனாலயும் வந்து கண்டிப்பா நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பா நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் கேட்க. ஸோ வாழ்த்துக்கள், இன்னும் நீங்க வந்து நிறைய பேர் மீட் பண்றதுக்கு, இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றதுக்கெல்லாம். ஏன்னா இது நம்ம பேச போற எபிசோடு வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா 50th அப்புறமா வந்து 50th அப்புறமா நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. 50th அப்புறமா நீங்க உள்ள வர எபிசோடு தான். ஸோ நாங்கள் 50 எபிசோட்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணிட்டோம்.
ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 months ஆயிடுச்சு. இது லேட்டா ஆரம்பிச்சு கொஞ்சம் இப்ப எப்படி சொல்றது, ஸ்டேஞ்சஸ், ஒரு விஷயம் ஸ்டேஞ்சஸ் மீட்ன்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம ஆஃப்டர் ரெக்கார்டே இதை பத்தி பேசியிருக்கோம். ஸோ நான் அது வழியில போலாம், ஏன்னா நம்ம யாரும் தெரியாது, இவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க, நம்ம இவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நம்ம கெயின் பண்றது, ஒரு நாலேஜ் ஷேர் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல நான் போகணும்னு சொல்லி என்னோட டீம்மேட் இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்டு அந்த ஒரு பாத்வேல நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து நான் போற எல்லாரையும் மீட் பண்ற பர்சன்ஸ் வந்து ரொம்பவே அவங்கள வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அட்மைர் பண்றீன்ற விஷயத்தை தாண்டி ரொம்ப பிடிச்சி பண்ணுவாங்க அவங்க பண்ற விஷயத்த. ஸோ கண்டிப்பா. அதுலயும் நீங்க ஒன்றும் ஆஃப் பெஸ்ட் தான். ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஃபாலோவர்ஸ் இல்லாம கண்டென்ட் ஓரியன்டா நம்ம பிடிச்ச விஷயத்த பண்றது இல்லைன்றத வந்து நாம சாங்க இருந்தாலே போதும், அடுத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா அதுதான். கண்டிப்பா கேக்க. தேங்க்ஸ் ஃபார் ஆஃப்டர் 58th எபிசோட் அப்புறமா வர்றது வந்து கொஞ்சம் தேங்க்ஸ். ஏன்னா நம்பர்ஸ்ல நாங்க இது நிக்க கூடாதுன்றதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஸோ மேபி நிறைய நீங்க சொல்றபடி நிறைய பர்சனை மீட் பண்ணி பேசுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நம்ம எண்ணங்கள் வந்து நல்லா இருந்தாலே, இப்போ நானே எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி. இப்போ ஒரு மாடலிங் கொலாப் மத்ததெல்லாம் கூட நான் இது பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து பிராண்ட் கொலாபரேஷன் அது மாதிரி போயிடவே கூடாது, அப்புறமா எந்த கண்டென்ட்க்கு நம்ம ஆரம்பிச்சோமோ அது மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபியர்ஸ்ல எல்லாம் நானும் இருந்திருக்கேன். பட் நீங்க ஒரு நல்ல ஜென்யூனான தாட்ல நீங்க இது பண்ணோம்னா நம்ம சிமிலர் வைப்ல இருக்கிற பீப்புள் நம்மளோட ஜேர்னில வந்து நிறைய மீட் பண்ணுவோம்னு நான் நம்புறேன். சோ உங்களுக்கும் அது மாதிரி நிறைய இந்த மாதிரி உங்க லைக் மைண்டட் அண்ட் உங்களை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி நீங்க இந்த ஷோ நடத்துறதுனால நிறைய இன்ஸ்பயர் ஆகக்கூடிய மக்களும் கிடைக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன் கேக்கே. ஸோ தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் எவ்வளவு சொன்னாலும் பத்தாதுன்ற மாதிரி. ஓகே. எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. ஏன்னா சோலோ டிராவலிங்ல நிறைய கண்டிப்பா. ப்ரோஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ்லாம் நிறைய இருக்கு. நம்ம அதை பத்தி கொஞ்சம் பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க பாட்காஸ்ட்ன்ற விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க அப்ரோச் பண்றது முதல்ல அப்படின்னா, ஏன்னா இந்த கேள்வி எல்லார்கிட்டையும் கேட்டுட்டே இருக்கோம். ஓகே. ஸோ பாட்காஸ்ட் வைஸ் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் கிளப்ஸ் எல்லாம் நம்ம கோவிட் டைம்ல கொஞ்சம் பாப்புலரா இருந்தது. அது வைஸ் வந்து நிறைய டிராவல் சேனல்ஸ்ல எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் அதுல எல்லாம் டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது போக இன்ஸ்டாகிராம் தான் என்னோட மெயின் பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ அதை தாண்டி பாட்காஸ்ட் நான் பேசுற அனுபவங்கிறது கரெக்டா 1-to-1 ரெக்கார்ட் பண்றதுங்கிறது இதுதான் முதல் அனுபவம் கேக்கே. ஏன்னா பாட்காஸ்ட்ன்ற விஷயம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ன்றதை தாண்டி அது ஒரு பேட்டர்ன், அது ஒரு ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இன்னொருத்தருக்குள்ள பேசிக்கிற விஷயம் நிறைய இருக்கும். எனக்கு என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியாத ஒரு பர்சன் கிட்ட நம்ம போய் பேசுறதுன்றது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஏதோ என்ன நம்ம கேட்க போறோம், அவங்க நமக்கு அது எப்படி, இப்ப நமக்கு யாருன்னே தெரியாதவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. அது வந்து பர்சனலைஸா இருக்கும், சில விஷயத்துல இருக்கும். ஆனா ஒரு சில பேர் நாங்க மீட் பண்ணி பேச இடத்துல வந்து ஒரு நிமிஷம் டாக் குறைக்குது. அதுதான் இப்போ எங்க கிட்ட வந்து பேசும்போது தெரியாத பர்சன் நம்ம பேச விஷயம் இருக்கும். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துட்டு இருக்கு. நாங்க பேசுற பீப்புள்ஸ் கிட்ட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுலயுமே நீங்க ஒன்னமா இருக்குன்னா நிறைய கேள்வி நானே நோட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, இப்போ டிராவல்னா நான் வந்து நிறைய பேரை மீட் பண்ணுவேன். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசுறதுக்கு வந்து கான்வர்சேஷன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அது போக இன்ஸ்டாகிராம்ல இந்த டிஎம்லாம் அனுப்பி கேட்பாங்க, நாங்களும் அப்பப்போ வந்து கொஸ்டின் ஏதாவது கேட்கணுமா அந்த மாதிரி எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் பார்க்காம ஒருத்தர் கிட்ட எப்படி இருக்கும், ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ரேடியோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்கு எனக்கு இது. எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு புது அனுபவங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ இந்த அனுபவம் வந்து நான் கண்டிப்பா ரொம்ப நாள் நான் செரிஷ் கண்டிப்பா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கேக்கே தேங்க்ஸ். யா நம்ம மாத்தி மாத்தி வந்து நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் சொல்லலான் இருந்தேன், இந்த படத்துல வர மாதிரி மாறி மாறி தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஏதாச்சும் லைஃப்ல ரிக்ரெட் பண்ற விஷயம் இருக்கா? ரெக்ரெட் பண்ற விஷயம் வந்து ரொம்ப இயர்லி டீனேஜ்லயே காலேஜ்லயே வந்து இந்த டிராவல் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு லேட்டர் 20s தான் வந்து டிராவல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்.
சோ இப்பதான் ஒரு 5-10 வருஷமா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 5 வருஷமா இந்த டிராவல் பண்றது இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய பிரபலமா பாப்புலரா இந்த ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்து பார்த்து நிறைய இடங்களுக்கு போறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரெக்ரெட்டுங்கிறத விட ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஏன் அப்பவே இல்ல, இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கலாமே. ஏன்னா இப்ப நம்ம வந்து வேலையும் பார்த்துட்டு இப்ப நம்ம வந்து டிராவல் பண்றோம் அப்படிங்கிறப்போ சோ ஒரு ஒரு லீவ் கிடைக்கணும் நம்மளுக்கு, அப்பதான் டிராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கு. இதே ஒரு ஸ்கூல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஆனுவல் லீவ் 1 மாசம் கிடைச்சிருக்கும். அப்பெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்டேட் எவ்வளோ கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு அப்பப்போ நான் நினைச்சிருக்கேன். பிளஸ் என்னோட டிராவல்லையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ரொம்ப இயர்லி 20s இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பணம் சேமிச்சு இதே ஒரு கெரியரா வந்து பண்றவங்க எல்லாம் நான் நிறைய பேர் மீட் பண்ணி அட்மையர் பண்ணியிருக்கேன். சோ அதுவைஸ் வந்து ஒரு சின்ன ரெக்ரெட், என்னடா ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்ப நம்மளுக்கு டைமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரெக்ரெட் எனக்கு இருந்திருக்கு எப்பயுமே. நம்ம முன்னாடியே இது ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான். ஆமா ஆமா கேக்க இதே பதில் உங்களுக்கும் இருக்கு. நாங்க வந்து நிறைய பாட்காஸ்ட் எல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசலாம், பெரிய பெரிய மைக் எல்லாம் வச்சு பேசலாம், நம்ம ரிமோட் லொகேஷன்ல வச்சு நமக்கு பிடிச்சத, ஏன்னா பேசுறது பிடிக்கும்ன்ற விஷயம் தான் வந்து எங்களுக்கு மெயின் அப்ஜெக்டிவ். அதுல வந்து கொஞ்சம் அந்த உள்ள உள்ள நோண்டி கொடாயறதுன்ற விஷயத்தை தாண்டி உள்ள நம்ம தோண்டி பார்க்கும்போது நல்லது மட்டும்தான் இருக்கணும்ன்றதுதான் இன்னொரு அப்ஜெக்டிவ். ஸோ அதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருந்தோம். ஸோ அதுல இப்போ நம்ம உள்ள இன்டெப்தா போகும்போது நம்ம ஒருத்தர் மட்டுமே அந்த பாத்துல டிராவல் பண்ண முடியாது. நம்ம போற வழியில நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களையும் பார்த்து எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம அப்ரோச் பண்ற மாதிரிதான் நம்ம ஒரு வே ரீச் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சொல்ற நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம 2 பேருமே பேசுறோம், நம்ம 2 பேருமே எப்படி பேசுறதுன்ற விஷயம் வந்து நான் எப்படி பேசுறேன்றது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்கும், நீங்க எப்படி பேசுறீங்கன்றது எனக்கு ஒரு ஃபீட்பேக். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நாங்க ட்ரை பண்ணணும்ன்றதுதான் நாங்க பார்த்தோம். ஸோ நல்லபடி போயிட்டு இருக்கு. ரெக்ரெட்ன்ற விஷயம் ஏன் கேட்டேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. என்னன்னா இந்த கான்ஃபிடண்டா நோ சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் நோ சொல்லிட்டு நான் அதை வந்து நோ சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேரு. அந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதுதான் லைட்டா மாடிஃபிகேஷனா பண்ணி ரெக்ரெட்ன்ற மாதிரி வச்சுட்டு கேட்டேன். வேற ஒண்ணும் அது பெருசா. அதே மாதிரி எதெல்லாம் நல்லது நடக்கலையோ அதுதான் நல்லதா இப்ப நான் பாக்குறேன். சோ ஒரு ஸ்டேட்ல நான் வந்து டிராவல் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன், அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்கா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் கூப்பிட்டாலும் வந்து இந்த கேன்சல் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சேடான நோட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்ரெட்டா ஒரு அன்ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம போக வேண்டிய அந்த இது வந்து கரெக்டான ரூட்ல இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா. சோ அதனால ரெக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நல்லதாவும் நான் பாத்துக்க பயணங்கள் மூலியமா தான் நான் கத்துக்கிறேன், அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓ, ஏன்னா இது ஏன் கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா, ரெக்ரெட்ன்ற விஷயம் மறுபடியும் சொல்ற மாதிரி தான் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது காமனா வந்து நீங்க 100ல வந்து ஒரு 10% இல்ல 20% வரைக்கும் தான் ரெக்ரெட்ன்ற விஷயம் வந்து ஓப்பனா பேசுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் இன்னும் கொஞ்சம் டிராவல் ரெக்ரெட் என்னன்னா, டிராவல் பண்றதுனால நான் எல்லாத்தையுமே அந்த டொமைன்குள்ளேயே நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். சோ இப்ப எனக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு வீடு ஒரு கார் அப்படின்னு வந்து ஒரு லைஃப்ல செட்டில் ஆகியிருப்பாங்க. இப்ப ஆனா என்னோட ஃபோக்கஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சா ஒரு நல்ல இடத்துக்கு நான் போவேன். சோ மத்தவங்களுக்கு பாக்குறப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு இது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன்ல, அதுவும் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பாயிண்டா மேபி இருக்கலாம். ஆனா எது நம்மளுக்கு வேணுமோ அது பண்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். இது எல்லாருக்குமே இது புரியாது, பட் ஸ்டில் இது வந்து ஒரு விதமான ஒரு லைஃப் ஸ்டைல். சில டைம் வந்து ஒரு யோசிக்கிறப்போ நம்ம டிராவலரா இல்லாம இருந்தா இதெல்லாம் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு அப்பப்போ மைண்ட்ல ஹிட் ஆகும். பட் அட் த எண்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுக்கு சந்தோஷம் தர ஒரு விஷயம் தானே செய்யறோம் அப்படிங்கிற மாதிரியும் சில நாட்கள் இருந்திருக்கு கேட்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சம் டைம் இல்ல ஒரு சம் பாயிண்ட்ல வந்து நீங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன இருக்கும்? கண்டிப்பா. சோ வந்து கேரளா ஒரு ட்ரிப் நான் போயிருந்தேன். இன்ஃபேக்ட் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அதர் ஸ்டேட் தனியா ரொம்ப தனியா நான் டிராவல் பண்ணது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது.
சோ அப்ப நாங்க வந்து இப்போ டிராவல்னாலே ஆப்வியஸ்லி நம்ம நிறைய புது மனுஷங்க தங்கி இருக்கிற இடத்துல போற வழியில எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பேசியிருப்போம். ஒவ்வொரு பயணத்திலயுமே எனக்கு ஒருத்தர் வந்து நான் மைண்ட்ல நினைச்சிட்டு இல்ல ஃபீல் பண்ணிட்டு இல்ல ஏன் இப்படி இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறத யாராவது வந்து சொல்ற மாதிரி இல்ல இப்ப இருக்கிற வாழ்க்கையே வந்து எனக்கு வேற ஆங்கிள் காட்டுற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. பட் ரொம்ப முக்கியமா அந்த நபர் பத்தி நான் சொல்லணும்னா, அது வந்து ஒரு டிவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு. சோ அவளும் நானும் வந்து கொஞ்சம் மிட் நைட்ல எல்லாம் வந்து தூக்கம் வரலன்னு வாசல்ல உட்காந்து இந்த ஸ்டே இருக்கிற இடத்துல வாசல்ல உட்காந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் நானும் அந்த பொண்ணும். சோ அந்த பொண்ணு வந்து நீ எப்படி இந்த லைஃப் ஃபேஸ் பண்ற, உனக்கு அந்த ஒரு பார்ட்னர் இல்ல, அந்த ஒரு கஷ்டம் இல்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கான்வர்சேஷன்ஸ்குள்ள நாங்க போனோம். சோ அவ வந்து சொன்னா இப்போ வந்து லவ்ங்கிறது எப்பயுமே ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமா இப்ப நான் பாக்குறது இல்ல. இப்போ எனக்கு வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசுறேன்னா அது ஒரு விதமான எனக்கு ஒரு லவ். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு ஏதாவது வந்து உதவி பண்றாங்கன்னா அதுவும் ஒரு விதமான அன்பு. அது மாதிரி அன்பு வந்து நான் பல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இப்ப நான் பார்க்க பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா. சோ அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் யோசிக்கிறப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னை சுத்தி நடக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு கிராட்டிடியூட் மோட்ல ஒரு லவ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இப்ப நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொன்னது வந்து லைக் எனக்கு எதுவுமே லாஸ்ன்னு இல்லை, நத்திங் இஸ் மை லாஸ். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நான் என்னோட பயணங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். எதையுமே வந்து ஒரு லாஸாவோ ஒரு கெயினாவோ நான் பார்க்கல என்னை சுத்தி இருக்கிறது எதையுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்ஸ் போச்சு. சோ அது வந்து இப்ப வரைக்கும் யாராவது ஐ மீன் யாராவது ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு பேசல இல்ல ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்பெல்லாம் நான் அந்த ஒரு மொமெண்ட்குள்ள நான் போயிடுவேன். எதையுமே நம்மளோட பர்சனல் லாஸா எடுத்துக்காம பாக்குறது, அந்த லவ் வந்து வேற டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல சுத்தி சுத்தி இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் பாக்குறதெல்லாம் நான் அங்க இருந்து எனக்கு டியூன் ஆச்சுன்னு சொல்லலாம். சோ அது ரொம்ப ஒரு மெமரபிள் மொமெண்ட் எனக்கு அந்த அந்த நைட். ஏன்னா இது ஏன் கேட்கணும் அப்படின்னா, சோலோ டிராவல்ன்றது வந்து நார்மலைஸான விஷயம்ன்றது கிடையாது. கண்டிப்பா நிறைய நிறைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் வரும். கண்டிப்பா ஒரு ஒரு உமன் இல்ல கேர்ள் அப்படின்ற கட்டத்துல நம்ம போகும்போது பாக்குற விதமே வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா அதோட ஒரு விஷுவல் வந்து இப்ப மாறி இருக்குதான் நான் பாக்குறேன். மேபி அதோட பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்குமா, அதுக்கிட்ட எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, யாரும் கெட்டவங்களும் கிடையாது. அந்த பாயிண்ட்டுக்குள்ளதான் நான் இருப்பேன்னு சொன்னேன். சம்வாட் ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? மேபி இஃப் யூ ஃபீல் பேட் ஆன் த டைம் அப்படின்ற மாதிரி, நம்ம இந்த இடத்துக்கு போயிருக்க கூடாது அப்படின்ற. ஸோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே தனிப்பட்ட ஒரு குட் மூமெண்ட்ஸும் நிறைய நடந்திருக்கு, பேட் மூமெண்ட்ஸும் வந்து நிறைய நடந்திருக்கு எனக்கு இந்தியா த்ரூ. இப்போ நான் இந்தியாவில் ஒரு 4 கார்னருமே ஆல்மோஸ்ட் நான் டச் பண்ணிட்டேன். அது ஒரு ஒரு வருஷம் வந்து அந்த மாதிரி நான் கொண்டு போனேன். ஸோ நார்த் ஈஸ்ட் டு நார்த் வெஸ்ட் ஒரு தடவை, நார்த்ல இருந்து டவுன் சவுத் நார்த், ஸோ 4 கார்னர்லயுமே நான் டச் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு இடங்கள்லயுமே எனக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பேட் மூமெண்ட் ஒரு பேட் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. பட் அஸ் ஒரு கேர்ளா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மொமெண்ட்னா எந்த ஒரு பொண்ணுக்குமே அந்த ஹராஸ்மெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மொமெண்டா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இந்தியால உத்தரப்பிரதேஷ்ல நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அங்க இருந்த ஆண்களோட அணுகுமுறை பார்வை, அப்புறமா பாட்டு பாடிட்டே பின்னாடி வருது, திடீர்னு துரத்திட்டு வருது, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய சங்கடங்கள் வந்து உத்தரப்பிரதேஷ்ல நடந்திருக்கு. அதுக்கப்புறமே வந்து தமிழ்நாட்டிலேயே சில இடத்துல எல்லாம் வந்து நடந்திருக்கு. சோ கண்டிப்பா கஷ்டமான மொமெண்ட்ஸ்ல ஹராஸ்மெண்ட் முக்கியமான இடம். 2வது பெரிய கஷ்டம் ஒரு சோலோ விமன் டிராவலருக்கு சங்கடமா நடக்கிற ஒரு மொமெண்ட்னா கண்டிப்பா இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நான் சொல்லுவேன். ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஸ்பித்தி வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நான் போயிருந்தேன். அங்க வந்து இப்பயுமே வந்து ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாத நிறைய கிராமங்கள்லாம் சுத்தி இருக்கு. சோ அங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம்ங்கிற கான்செப்டே கிடையாது, எல்லாமே ஓப்பன் ஏர்ல தான், ஓப்பன் பிளேஸ்ல மட்டும்தான் பண்ணணும். சோ அங்கேயும் வந்து அந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருந்திருக்கு. ராஜஸ்தான்ல டெசர்ட்ல பாலைவனத்துல நாங்க வந்து ஒரு கேம்ப்ல எல்லாம் வந்து தங்கியிருக்கேன். சோ அங்கேயுமே வந்து ஓப்பன் தான் எல்லாமே. சோ அந்த மாதிரி ஒரு பேசிக் நீட்ஸுக்கே ராஜஸ்தான்ல வந்து டாய்லெட் எல்லாம் இருந்தது, பட் தண்ணி இல்ல, அந்த இடத்துல போக வேண்டிய இடம், அந்த மாதிரி ஒரு சங்கடங்கள்லாம் வந்து எண்ணற்ற சங்கடங்கள் நிறைய சொல்லிட்டே போலாம். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் நான் என்னால கொடுக்க முடியுது இப்போ. சோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே சங்கடங்கள், நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு எனக்கு. சோ இப்ப வரைக்கும் அந்த தழும்பெல்லாம் வந்து இருக்கு எனக்கு.
ஸோ எங்க போனாலுமே ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த மாதிரி சங்கடம் கஷ்டம்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சில ஆல்டிடியூட் மவுண்டைன் சிக்னஸ் சொல்லுவாங்க. அதாவது ஹையர் ஆல்டிடியூட்ல நம்ம பாடி வந்து அடாப்ட் பண்ண முடியாம ஒரு சங்கடம் நடக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு வந்து ஸ்பித்தி வழியில நான் மூச்சு விட முடியாம ஆகி எனக்கு ஆக்சிஜன் ஸ்ப்ரே எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சங்கடம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா திரும்ப ராஜஸ்தான் உதய்பூர்ல அந்த குளத்துல நான் தெரியாம அந்த படியில் நின்றுட்டு இருக்கிறப்போ வழுக்கி அந்த குளத்துல எல்லாம் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இருந்து ரொம்ப காய்ச்சல் வந்து அந்த பயணம் தொடர முடியாமலாம் இருக்கு. சோ எங்க போனாலுமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆகுறது, சுத்தி மக்கள்னால அந்த மாதிரி சங்கடங்கள்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கேக்கு. ஏன்னா இந்த இந்த கேள்வி கேட்டதுக்கு வந்து சாரி தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து மறந்துடுவோம். அந்த டைம்ல வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயாச்சும் தான் யோசிப்போம். சேட் மொமெண்ட்ஸ்ன்றது விஷயம் வந்து நம்ம மறக்கணும்னு யோசிப்போம். பட் ஆனா நம்மளால மறக்க முடியாது. திருப்பி நம்ம அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம உள்ள போகும்போது தனியா இருக்கும் போது நீங்க சொல்றபடி பின்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது நம்ம எங்க போனாலுமே நமக்கு அந்த ஒரு வாக் கண்டிப்பா போகும்போது கண்டிப்பா. மைண்ட்ல யோசிச்சு, ஏன்னா இது நான் முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணி இல்ல உங்களுக்கு ஓகேவா சொல்ல வேணாமா அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். இல்ல இது வந்து இதெல்லாமும் இப்போ பாக்குறவங்க எல்லாருமே வந்து நீ டிராவல் பண்றியா, சூப்பர் பா, ரொம்ப எனக்கு ஜெலஸா இருக்கு, என்னால ஊர் சுத்த முடியல நீ பண்ற, அந்த மாதிரி எப்பயுமே இப்போ நம்மளுமே ஏதாவது ஒரு சோசியல் மீடியாலயோ நம்ம போடுறோம் அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டே இருக்கிற புகைப்படத்தை மட்டும்தான் போட முடியும். யாருமே வந்து சோகமா ரெக்கார்ட் பண்ணி யாருனாலையுமே போடவே முடியாது. அப்படி போட்டாலும் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஒரு சீரியல் மாதிரி அழுதுட்டே நம்மளால போட முடியாதானே. சோ எப்பயுமே நம்ம பதிவு பண்ற விஷயங்கள் எல்லாமே சந்தோஷத்தை நோக்கிதான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு போர்ட்டல்ல மட்டும்தான் வந்து நம்மளால கஷ்டப்பட்ட மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியும். சோ ஒரு டிராவல்ங்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், நம்மள வேற விதமா மாத்துறதும் இருக்கும், ஒரு சங்கடமும் இருக்கும். அந்த சங்கடத்தை நம்ம எப்படி தாண்டி பயணத்தை தொடர்ந்துட்டே இப்ப வரைக்கும் இருக்கோங்கிறதும் இருக்கும். சோ அதனால கண்டிப்பா நான் இந்த மாதிரி மூமெண்ட்ஸையும் அப்பதான் வந்து கேக்குற நிறைய பேருக்கு வந்து எப்படி இந்த எல்லாம் ஃபேஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் வர ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பேசலாம் கேக்கு. ஏன்னா இது நான் மேபி நான் கிரெடிட் பண்ணிடலான்ற மாதிரி இருந்த இந்த கேள்வி. அப்புறம் வந்து அந்த பதில் வந்து நீங்களே கொடுத்துட்டீங்க. ஆமா. இன்னொரு மொமெண்ட் ஃபன்னியா இல்ல எப்படி சொல்றதுனே தெரியல. ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல புஷ்கர் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நான் ஒரு ஸ்டே புக் பண்ணிருந்தேன். ஏன்னா அந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் நியூ இயர் டைம், அதனால கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம், அதனால வந்து டக்குன்னு ஃபுல் ஆயிடுச்சு ஹாஸ்டல் எதுவுமே கிடைக்காம. சோ அதனால ஒரு ஸ்டேல வந்து எனக்கு பக்கத்துல ஹாஸ்டல் பக்கத்துல என்ன தெரிஞ்ச ஒரு ஸ்டேல வந்து நான் புக் பண்ணிருந்தேன். சோ பேக காலையில பே பண்ணிட்டு அந்த ரூம்ல வந்து பேக வச்சுட்டு நான் வெளியில வந்து சுத்தி பார்த்துட்டேன் ஃபுல் டே. அதுக்கப்புறமா ஒரு 9:30 மணி போல சரி எல்லாம் சுத்தி பார்த்து எல்லாம் முடிச்சாச்சு, இப்ப நம்ம திரும்ப இடத்துக்கே போயிடலாம் அப்படின்ட்டு போறேன். பார்த்தா அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி வந்து பயங்கரமா குடிச்சிட்டு நீ யாருன்னு என்ன கேட்டான். எனக்கு தெரியாது ஒண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த ஸ்டேயோட ஓனருக்கு நான் வந்து கால் பண்ணி கேட்டா அவரும் வந்து நைட் ஆனனால போனே எடுக்கல. சோ ஆக மொத்தம் எனக்கு நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி தங்க வந்து இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நடு ரோட்ல நான் நின்னு இருக்கிற வந்து மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு எனக்கு. சோ அதனால எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, சொல்லிட்டே போலாம், எவ்வளவு நம்ம எபிசோட்ஸ் எடுத்தாலும் பத்தாது. சோ அதெல்லாம் வந்து இப்ப நினைக்கிறப்போ நான் எப்படி சமாளிச்சேன் அது மாதிரி ஒரு. அதுக்கப்புறமா 11 மணிக்கு மேல பக்கத்துல எங்கெல்லாம் ஹாஸ்டல்னு போட்டிருக்கு, ஹோம் ஸ்டே எல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கதவா தட்டி இடம் இருக்கா அப்படிலாம் கேட்டு ஒரு திடீர்னெல்லாம் வந்து ஒரு இடத்துல போய் நான் தங்கியிருக்கேன். சோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு கேக்கே. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பேக் வச்சுட்டு போய் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா உள்ள விட்டாங்களா இல்ல அது அப்புறம் வெக்கேட் பண்ணிட்டீங்களா? இல்ல பேக் காலையில வச்சதோட சரி. அதுக்கப்புறம் நைட் அந்த செக்யூரிட்டி வந்து அவன் குடிச்சிட்டு என்னை யாருன்னே அவருக்கு தெரியல, அந்த மாதிரி யாருக்கும் நாங்க ரூம் எல்லாம் குடுக்கல அப்படின்னு குடிச்சிட்டு வளர்றான். ஓனருக்கு கால் பண்ணாலும் அவங்களும் போன் எடுக்கல. ஆக மொத்தம் என்னால உள்ளேயும் போக முடியல, பேக்கும் இல்ல, திங்ஸ் எதுவுமே கையில இல்ல. அப்புறமா நடு ரோட்ல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போதைக்கு. அப்புறம் ஏற்கனவே பழைய ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன் இல்லையா, காலையில ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். மறுநாளைக்கு அன்னைக்கு சாயங்காலத்திலயும் தங்குறதுக்கு தான் எனக்கு இடம் இல்ல. அதனால பழைய இடத்துக்கே போயிட்டு அங்க தெரிஞ்சவங்கள்ட்ட வேற ஏதாவது ஹாஸ்டல் இருக்கான்னு கேட்டுட்டு அவங்கள கொடுத்த ஒரு நம்பர் எல்லாம் நோட் பண்ணி பக்கத்திலேயே இருந்த வேற ஒரு இடத்துக்கு போனேன். சோ ஒரு ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா இந்த திங்ஸ் எதுவுமே இல்லை என்கிட்ட. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே இப்ப ஏற்கனவே புக் பண்ண ஹோம் ஸ்டே அந்த ஓனர் திரும்ப கால் பண்ணி அந்த இடத்துல இருந்து பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் ஒரு இடம், நான் ஒரு இடம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கஷ்டம் இருந்திருக்கு. தங்க இடம் இல்லாம எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கெல்லாம் பசங்க எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு டிராவல் பண்ணோம்னா ரொம்ப முடியல அப்படின்னா முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா இல்ல நம்ம ப்ரெஷர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல வந்து சும்மா அப்படியே உட்காந்துட்டு வண்டி சைட்லயே அப்படியே போட்டுட்டு காலைல எடுத்து போயிடுவோம். நான் அப்படி பண்ணிருக்கேன். அது வந்து அதுல ஒரு பயம் இருக்கும் என்னன்னா
நம்மள எதனா பண்ணா பரவாயில்ல, ஏதாவது உம் தூக்கிட்டு போயிட போறான், கையில இருக்க கேஷ் எடுத்துட்டு போயிட போறான் அப்படின்னு உம் மட்டுமே தான் யோசிப்போம். உம் இப்ப அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு டைம்ல மணி வந்து லூஸ் பண்ணோம் கண்டிப்பா. அப்படின்னு. மணி லூஸ் பண்ண மூமெண்ட் எல்லாம் இருந்திருக்கு ராஜஸ்தான்ல. அதே மாதிரி நான் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னா, பிளானிங் எல்லாமே நான் தான். ஸோ லோக்கல் டிரான்ஸ்போர்ட்லயே தான் மோஸ்ட்லி நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ வந்து உத்தரப்பிரதேஷ்ல பிருந்தாவன், மதுரா அதெல்லாம் வந்து நான் ஆக்ரால ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் வண்டியில ஏறவுமே வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 500 ரூபாய் நான் கொடுத்தேன். அப்போ வந்து சில்லற பாக்கி ஒரு 80 ரூபாயோ என்னவோ தான் டிக்கெட் திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு. காசு கொடு அப்படின்னா நான் அப்புறமா கொடுக்குறேன்னு ஹிந்தில சொன்னான். நானும் வந்து அதுக்கப்புறமா அந்த கூட்டத்துல வந்து பேசி சமாளிக்க முடியல. சரி போறப்போ வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி நானும் உட்காந்துட்டேன். ஆக மொத்தம் வந்து இறங்குறப்பயும் வந்து வந்துருச்சு, இறங்க 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 கத்த ஆரம்பிச்சிட்டா ஹிந்தில. சரின்னா நானும் இறங்கிட்டேன். இறங்கினக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றேன் அவனுக்கு பதிலுக்கு எனக்கு சில்லறையே கொடுக்கல அப்படின்னு. சோ அந்த மாதிரி மணி எல்லாம் வந்து கரெக்டா கேட்காம அவங்களும் வந்து பதில் சில்லறை எல்லாம் கொடுக்காம எல்லாம் ஏமாந்திருக்கேன் நானு. அப்படியும் இருந்திருக்கு. இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல நான் இன்ட்ரவர்ட்டாவே இருந்திருக்கேன். எப்படின்னா, ஆஹ் பேலன்ஸ் கேட்காம அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா, இல்ல அவரா தருவாரா அப்படின்னு சொல்லி ஆஹ் அந்த சில்லற காசெல்லாம் இழந்திருக்கேன். நான் இது ஒரு எபிசோட்ல நான் ஆஹ் சொல்லியிருக்கேன் கிட்ட. ஓகே. எப்பயாச்சும் இன்ட்ரவர்ட்டா இருந்திருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன். எப்பங்க இருந்தீங்க? சரி, பஸ்ல போகும்போது உம் 5 ரூபா, ஐ மீன் 8 ரூபாய் டிக்கெட்டுக்கு வந்து 10 ரூபா கொடுத்துருவேன். 2 ரூபாய் திருப்பி போய் கேட்கும் போது, இல்ல வேணாம், அவன் குடுக்கல மறந்துட்டு இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்ச மொமெண்ட் இருக்கு. இது மொத்தமா 500 ரூபாய் அவன் சில்லறை குடுக்கலங்கிறதே எனக்கு கொஞ்ச நேரம் இறங்கி மறுநாள் தான் ஞாபகம் வந்து, ஆஹா சில்லறையே வாங்கல நம்ம அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட இது இருக்கு. இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. பட் அந்த மூமெண்ட்ல ஒரு 500 ரூபாயை விட்டுட்டோங்கிறது கொஞ்சம் கடுப்பா தான் இருந்திருக்கும். பட் இட் ஹேப்பன்ஸ். நிறைய பொருள் எல்லாம் தொலையும். நிறைய வந்து இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, நான் எங்க கிளம்புறப்பயும் எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேக் ஏதாவது திங்ஸ் விட்டுட்டு போயிருவேன். இல்லாட்டா கரெக்டா கிளம்புறப்போ கேப் புக் பண்ணேன்னா மழை வந்திருக்கு. சோ வந்துட்டு கிளம்புறப்போ அந்த கொண்டு போன பேக் பேக் எல்லாமே மழையில ஃபுல்லா நனைஞ்சு, சோ ஆக மொத்தம் ட்ரிப் ஃபுல்லாமே போட துணி இல்லாம அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹிமாச்சல் பிரதேஷ் போறப்போ வந்துட்டு நான் கிளம்புறேன். ஏர்போர்ட் காலையில ஏர்லி மார்னிங் போனோம். சோ ஒரு 1 மணி 2 மணி போல நான் ஒரு கேப் புக் பண்ணிருந்தேன் சென்னையில. அப்புறமா கிளம்புறேன். கரெக்டா பெரிய மழை. எங்க ஸ்ட்ரீட் முக்ல அவன் டர்ன் பண்ண முடியாம அந்த கார் வந்து இடிச்சிருச்சு. அதோட போச்சு. அது ஸ்டார்ட்டாவே ஆகல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. அதோடய சொட்ட சொட்ட நனைஞ்சு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போயாச்சு. பார்த்தா உள்ள இருந்த ட்ரெஸ் எல்லாமே இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல என்னோட ஹேர் ட்ரையர் வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு துணியெல்லாம் காய வச்சு திரும்ப டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஏர்போர்ட் திரும்ப ரெஸ்ட் ரூம்ல என்னோட ட்ரையர் வச்சே எல்லா துணியெல்லாம் காய வச்சு அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்க இடம் ட்ரெஸ் கஷ்டம் அந்த மாதிரி எல்லா அனுபவமும் நான் பார்த்துட்டேன். ஸோ இப்போ வரப்போற கேள்வி வந்து உம் எல்லாருக்குமே இருக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கலான கேள்வியா கேளுங்க. இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸும் டிராவல் லைஃபோட அந்த பேலன்சிங்கும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? வீக்கெண்ட்ல மட்டும் தான் டிராவல் பண்ணீங்களா, இல்ல நிறைய லீவ் எல்லாம் கொடுக்குறாங்களா, இல்ல நிறைய லீவ் நீங்க எடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா அந்த கேக்க. இது வந்து ரொம்ப முக்கியமா எல்லாருமே கேக்குற கேள்வி.